How to do manifestation with HKSS Divinity Crystal Water. அதுக்காக வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட செய்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஷர்வின் HKSS Divinity பூச்சோங் பிஜேலேருந்து நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட எப்படி கிறிஸ்டல் வாட்டர் பாய்ச்சிட்டு மேனிஃபெஸ்டேஷன் செய்ய முடியும்னு சொல்லிக் கொடுக்க அந்த டிப்ஸ் தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன். நல்லா கவனமாக்கிடுங்க. ஓகே, ஸோ இந்த மேனிஃபெஸ்டேஷன்னு சொல்கிறப்ப நம்ம ஒன்று மேனிஃபெஸ்ட் பண்ணுறப்ப அது நம்மளுக்கு நடக்கணும். ஆனால் நம்ம நிறைய பேர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறப்ப நம்ம அது சரியாக பண்ணுறது இல்லை. ஓகே, ஸோ அது எப்படி கரெக்டாக பண்ணுறது தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். நல்லா கவனமாக கேளுங்க, நீங்களும் டெய்லி அதை செய்யுங்க. ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும், இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸர்னா HKSS Divinity Crystal Water நீங்கள் 2 பாட்டில் நீங்கள் வாங்கி பாய்க்கணும். ஒன்று கேப் திறந்து குளிச்சிருங்க. ரெண்டாவது இந்த மாதிரி குட்டி ஸ்ப்ரே பாட்டில் வாங்கி கிறிஸ்டல் வாட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு எதுவும் ஒரு தண்ணியும் கலக்காமல் நீங்கள் உங்கள் பாடி, உங்களோட லெக்ஸ், கை, கால் எல்லா இடத்தும் நீங்கள் அடிங்க. உங்கள் வீட்டு, உங்கள் பிஸ்னஸ் ப்ரெமிசஸ் எல்லா இடத்தும் நீங்கள் அடிக்கலாம். எந்த ஒரு அப்ஜெக்ஷன்ஸும் இல்லை. ஓகேயா? ஓகே, ஸோ அந்த மேனிஃபெஸ்டேஷன் எப்படி செய்யறது? நீங்கள் எப்பவுமே காலையில் எழுந்திரிச்சிட்டு நீங்கள் கிளம்புறப்ப, நீங்கள் வீடு விட்டு வெளியே வரப்ப நீங்கள் கண்டிப்பாக ஜஸ்ட் ப்ரே பண்ணிட்டு உங்கள் பேக், உங்களோட பர்சனல் பிலாங்கிங்ஸ்லாம் எடுத்து நீங்கள் காடி எடுத்து நீங்கள் வெளியாயிருவீங்க. ஸோ அந்த ஒரு டெக்னிக்கை நீங்கள் ஒன்றே தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செய்யணும். அது என்னன்னு நான் சொல்கிறேன். கிறிஸ்டல் வாட்டர் நீங்கள் வீடு விட்டு வெளியாவது முன்னே அடிங்க. உங்கள் ஹெட்லேருந்து உங்கள் ஹேண்ட்ஸ், உங்கள் டோஸ் எல்லா இடத்தும் அடிங்க. ஓகேயா? அடிச்சிட்டிங்களா? 3 விஷ் பண்ணுங்கள். எப்படி விஷ் பண்ணணும்? நம்ம மனசுக்குள்ளே விஷ் பண்ணக்கூடாது. வாய் திறந்து நல்லா அழகாக தெளிவாக நீங்கள் விஷ் பண்ணணும். எப்படி விஷ் பண்ணலாம், என்ன மாதிரி விஷஸ் நான் விஷ் பண்ணலாம்? ஓகே, ஒன்றாவது, நீங்கள் விஷ் பண்ணுறது உங்களோட இதுக்கு சம்மந்தமாக இருக்கணும், உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு சம்மந்தமாக இருக்கணும். உதாரணத்துக்கு மேபி உங்களுக்கு உங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகணும், உங்கள் ஹெல்த் ரொம்ப ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் நீங்கள் வாழணும். அப்படின்னா நான் சொல்கிறபடி நீங்கள் கரெக்டாக செய்யுங்க. பிரபஞ்சமே, இன்னிலிருந்து நான் நல்லா ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் நான் வாழணும். பிரபஞ்சமே, இன்னிலிருந்து நான் நல்லா ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் நான் வாழணும். பிரபஞ்சமே, இன்னிலிருந்து நான் நல்லா ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் நான் வாழணும். ஒரு விஷ் 3 டைம்ஸ். ஸோ அப்போ நீங்கள் 3 விஷ் செய்கிறீங்கன்னா டோட்டல் 9 டைம்ஸ் வரும். ஓகேயா? ஸோ ரெண்டாவது, நான் என்னத்தை பற்றி விஷ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் பற்றி கூட விஷ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்கன்னா உங்கள் பாஸ்கிட்டேருந்து உங்களுக்கு அந்த இன்க்ரிமெண்ட் வரணும், அந்த போனஸ் வரணும், கூடையாக உங்களுக்கு கிடைக்கணும், சம்பளம் உயரணும், பதவி உயரணும், அதெல்லாம் கூட நீங்கள் விஷ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் பிஸ்னஸ்க்கு எப்படி விஷ் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். இப்போ அந்த பிஸ்னஸ்க்கு நம்ம எப்படி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம்? ஓகே, நல்லா கேளுங்க. பிரபஞ்சமே, இன்னைக்கு என்னோட ஆன்லைன் சேல்ஸ் 1000 வழி தாண்டணும். இன்னைக்கு என்னோட ஆன்லைன் சேல்ஸ் 1000 வழி தாண்டணும். பிரபஞ்சமே, இன்னைக்கு என்னோட ஆன்லைன் சேல்ஸ் 1000 வழி தாண்டணும். வேலை செய்கிறவங்க எப்படி நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம்? நல்லா கவனமாக கேளுங்க. ஓகே, பிரபஞ்சமே, இன்னிலிருந்து என்னோட பாஸ் எனக்கு சம்பளம் உயர்ந்து கொடுக்கணும். பிரபஞ்சமே, இன்னிலிருந்து என்னோட பாஸ் எனக்கு சம்பளம் உயர்ந்து கொடுக்கணும். பிரபஞ்சமே, இன்னிலிருந்து என்னோட பாஸ் எனக்கு சம்பளம் உயர்ந்து கொடுக்கணும். அவ்வளோதான், வெரி சிம்பிள். நீங்கள் என்ன விஷ் பண்ணுறீங்களோ அது மேக்ஷூர் அது கிளியராக இருக்கணும். அந்த சம்பளம் உயர்ந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் விஷை மாற்ற போகிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக மாற்றிக்கலாம். அது வர வரைக்கும் நீங்கள் விஷ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு உங்கள் மெசேஜ் போய் சேரணும். இந்த பிரபஞ்சத்துக்கு உங்கள் மெசேஜ் போய் சேரினா தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது ஆன் டைமுக்கு கிடைக்கணும். ஸோ நான் ஹெல்த் பற்றி எப்படி விஷ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன், பிஸ்னஸ்க்கு எப்படி விஷ் பண்ணிட்டு சொல்லிட்டேன், ஒர்க்கிங் பீப்புளுக்கு எப்படி விஷ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தால் மேபி நீங்கள் உங்கள் படிப்பை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண பார்க்குறீங்க. ஏன்னா இது நானே நிறையா செய்வேன். ஸோ எப்படி நீங்கள் அந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம்? நல்லா கவனமாக கேளுங்க. கிறிஸ்டல் வாட்டர் அடிச்சிட்டிங்களா? ஃபர்ஸ்ட் 2 விஷ் செஞ்சிட்டிங்களா? மேபி கடைசி விஷ் உங்களோட படிப்பு சம்மந்தப்பட்டதாக இருக்கா? ஓகே, பிரபஞ்சமே, இன்னிலிருந்து நான் படிக்கிற எல்லா சப்ஜெக்டும் எனக்கு நல்லா ஈஸியாக இருக்கணும், எனக்கு ஈஸியாக புரியணும். பிரபஞ்சமே, இன்னிலிருந்து நான் படிக்கிற சப்ஜெக்ட் எல்லாமே எனக்கு நல்லா ஈஸியாக இருக்கணும், எனக்கு ஈஸியாக புரியணும். பிரபஞ்சமே, இன்னிலிருந்து
நான் படிக்கிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக இருக்கணும், எனக்கு ஈஸியாக புரியணும். செட்டில். நம்ம ஆஸ் அ ஸ்டூடெண்டாக இருக்கிறப்ப நம்மளுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் நம்ம என்ன படிக்கிறது, நமக்கு கரெக்டாக இங்கே போகணும். அதுதான் நம்மளுக்கு வேண்டுது. நம்ம கரெக்டாக ரிமெம்பர் பண்ணணும். ஓகே, இந்த சப்ஜெக்ட் நம்ம இது படித்தோம், இந்த சப்ஜெக்ட் நம்ம இது படித்தோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த எக்ஸாம், கோர்ஸ் ஒர்க் அது இதுன்னு வரப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். கரெக்டாக? ஓகே, இப்போ ரிலேஷன்ஷிப் பற்றினா எப்படியா நான் விஷ் பண்ணுறது? எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் இல்லை எனக்கும் என்னோட ஒய்ஃப்க்கும் நிறையா பிரச்சனை இருக்குது. எப்படி நான் விஷ் பண்ணிட்டு நான் ஒன்றா சேர முடியும்னு கேட்டிங்கன்னா, சேம் திங். நீங்கள் நார்மலாக உங்களுக்கு விஷ் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்கள் ரிலேஷன்ஷிப்பாக எனிதிங் கம்ஸ் ஃபர்ஸ்ட் ரிமெம்பர், எதுவாக இருந்தாலும் நீங்கள் விஷ் பண்ணுற உங்களுக்கு நீங்கள் விஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் நீங்கள் மற்றவங்களை நீங்கள் அதை இன்வால்வ் பண்ண போகிறீங்கன்னா பண்ணிக்கலாம். இப்போ ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறப்ப அது உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எனிபடி அதான் கேளுங்க. பிரபஞ்சமே, எனக்கும் என்னோட மனைவிக்கு இருக்கிற பிரச்சனைகள் சீக்கிரமாக தீரணும். பிரபஞ்சமே, எனக்கும் என்னோட மனைவிக்கு இருக்கிற பிரச்சனைகள் சீக்கிரமாக தீரணும். பிரபஞ்சமே, எனக்கும் என்னோட மனைவிக்கு இருக்கிற பிரச்சனைக்கும் சீக்கிரமாக தீரணும். செட்டில். நீங்கள் டெய்லி அது மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப உங்களோட விஷஸ் எல்லாம் as I always say, நம்ம என்ன சொல்கிறோமோ நம்ம பிரபஞ்சம் எப்பவுமே கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. நம்ம சுற்றி இருக்கிற பிரபஞ்ச சக்தி நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. அதனால தான் சில சமயத்தை நீங்கள் பார்க்குறப்ப you will see some people, அவங்களுக்கு அந்த அந்த அச்சீவ்மெண்ட் அவங்களால சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியுது. அவங்க வச்ச டார்கெட் அவங்களால அச்சீவ் பண்ண முடியுது. ஏன்னா அந்த பிரபஞ்ச சக்தி கூட அவங்க கனெக்ட் ஆகிட்டாங்க. ஸோ ஒன் வே டு கனெக்ட் இஸ் டு மேக் ஷுர் யூ சே வாட் யூ வாண்ட் ஃப்ரம் யோர் மவுத், பை யோர் வாய்ஸ். த்ரோட் சக்கரா எப்பவுமே ஆக்டிவேட்டாக இருந்தால் தான் நம்ம என்ன சொன்னாலும் நம்ம வந்துட்டு கரெக்டாக சொல்கிறப்ப அந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஓகேயா? ஸோ யார் யார் இன்னும் இந்த HKSS டிவைனிட்டி கிறிஸ்டல் வாட்டர்னு வாங்கி பாய்க்கிறியோ இப்பே வாங்கி பாய்ங்க. ஏன்னா இந்த கிறிஸ்டல் வாட்டரில் 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 18 பெனிஃபிட்ஸ் இந்த கிறிஸ்டல் வாட்டரில் தாராளமாக இருக்குது. கிறிஸ்டல் வாட்டர் இப்போதைக்கு சிங்கப்பூர், சைனா, ஸ்ரீலங்கா, இந்தியா, மலேசியா இந்த 5 கண்ட்ரீஸும் கிறிஸ்டல் வாட்டர் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு கிறிஸ்டல் வாட்டர் பற்றி ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் டைரெக்டாக எனக்கு வந்துட்டு பர்சனல் மெசேஜ் பண்ணலாம். என்னோட கான்டாக்ட் நம்பர் 03939235595 03939235595. நீங்கள் எனக்கு டைரெக்டாக தொடர்பு கொண்டுலாம், நான் உங்களுக்கு கண்டிப்பாக கைட் பண்ணி கொடுப்பேன். ஆல்சோ ரிகார்டிங் மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் கூட நீங்கள் டைரெக்டாக எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு கைட் பண்ணுவேன். நன்றி, வணக்கம், நமச்சிவாய. யாரும் இன்னும் இந்த கிறிஸ்டல் வாட்டர் வாங்கி பாய்க்கிறியோ தயவு செஞ்சு இப்பே வாங்கி பாய்ங்க. ஏன்னா இந்த ப்ராடக்ட் இஸ் டூயிங் மிரக்கல்ஸ், மேஜிக்ஸ். ஸோ உங்களுக்கு நிறையா வாழ்க்கை பிரச்சனைகள் இருக்கா, உங்களுக்கு நிறையா நீங்கள் செய்கிற மேனிஃபெஸ்டேஷன் சரியாக நடக்க மாட்டேங்குதா, இப்பே கிறிஸ்டல் வாட்டர் வாங்கி பாய்ங்க. விதின் 3 to 6 months கண்டிப்பாக நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. ஆனால் கன்சிஸ்டண்டாக நீங்கள் பாய்க்கணும். ஓகேயா? அவ்வளோதான் என்னோட ஷேரிங். ஐ ஹோப் ஐ வாஸ் கிளியர். அண்ட் இஃப் யூ ஆல் ஹேவ் எனி questions, never hesitate to PM me.